வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நார்மல் மோட்ஸ் அண்டு நார்மல் கோஆர்டினேட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ரைட்டா? இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த டெரிவேஷன் தான் இருக்குது. அந்த ஃபைனல் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் நார்மல் கோஆர்டினேட்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் மோட்ஸில் அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் கேட்பாங்க. இல்லாட்டி அதோட என்ன சொல்கிறது, அதோட ஆசிலேஷன்ஸ் ஒமேகா அண்ட் ஒமேகா நாட் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரியா? சரி, ஃபஸ்ட்டு இது எதுலேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் புக்கை ரெஃபர் பண்ணல பார்த்தீங்கன்னா நார்மல் மோட்ஸ் அண்ட் நார்மல் கோஆர்டினேட்ஸ் வந்து டேரெக்டாக இதில் அப்படி சொன்னோம். அதை மட்டும் நடத்தணும்னா கண்டிப்பாக யாருமே புரியாது. ஃபஸ்ட்டு டூ கப்புள்டு ஆசிலேட்டர் அதுலேருந்து அப்படியே வந்து டெரைவ் பண்ணிகிட்டே கொண்டு வந்தால் நார்மல் மோட்ஸ் அண்ட் நார்மல் கோஆர்டினேட்ஸு சர்க்குலர் இக்குவேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஃபஸ்ட்டு நம்ம டூ கப்புள்டு ஆசிலேட்டர்ஸ் அதை என்ன பார்க்கலாம். ரைட்டா? டூ கப்புள்டு ஆசிலேட்டர், டூ கப்புள்டு ஆசிலேட்டர் அதோட படம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ப்ரிங், ரெண்டு ஸ்ப்ரிங்கை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரெண்டு மாஸ் M1 அண்ட் M2. சரி, M1 சரி போத் ஆர் தி சேம் மாஸ். M1 அண்ட் M, இது M தான், இது M1, போத் ஆர் தி சேம் மாஸ். ரைட்டா? அப்போ இது வந்து இதோட கான்ஸ்டன்ட் கேங்கிறது என்னது, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே. இந்த அதாவது நடுவில் இருக்கிறது மட்டும் கே டேஸ், ரெண்டுக்குமே கே டேஸ். இது மட்டும் அதாவது ரெண்டுனா என்ன அர்த்தம், இது வந்து சாதாரண பொசிஷன் ஆசிலேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பொசிஷன், ஆசிலேட் ஆகும்போது என்ன பொசிஷன், இது வந்து மீன் பொசிஷன் அப்படிம்பாங்க. அதாவது என்ன அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும்போது அதோட பொசிஷன் அண்டு மூவ் ஆகும்போது ஏற்படக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். இது வந்து X1, இங்கேருந்து இந்த இருந்து பார்த்தீங்கன்னா X2. சரியா? அவ்வளோதான். இல்லை வேறு ஒன்றுமே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்ம எனர்ஜி அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ஆசிலேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸை டெரைவ் பண்ணிட்டு வரப்போம். ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஒமேகா நாட் போன இதிலே பார்த்துருப்போமே. ஒமேகா நாட் ஒமேகா ஈக்குவல் டு K by M. ரைட்டா? ரொம்ப முக்கியமானது பார்த்துருக்கோம். இது கேங்கிறது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், இமிஸ் மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஆர் தி ஆப்ஜெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி சரி கைனடிக் எனர்ஜி T is equal to ஆஃப் mx1 டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் mx2 டாட் ஸ்கொயர். இது நமக்கு ஆல்ரெடி ஈஸியாக தெரிஞ்சிடும். கைனடிக் எனர்ஜி தெரியும், ஒரு பார்ட்டிகளுக்கு ஹாஃப் mx1 டாட் ஸ்கொயர். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குது, இது வந்து நம்ம வந்து டாட் போட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து வெலாசிட்டி. அப்போ ஹாஃப் mv ஸ்கொயர், இது ஹாஃப் mv ஸ்கொயர் செகண்ட் பார்ட்டிகல். சரி, இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி v equal to ஆஃப் k x1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் k x2 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் k டேஷ் x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? இது பாருங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ஆல்ரெடி தெரிஞ்ச நம்ம வந்து ஜென்ரலாக அந்த வைப்ரேட் ஆகிற பார்ட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா இதை எழுதணும், ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் எழுதும். இங்கே வந்து X1 டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணாலும் X1 ஸ்கொயர், இதுக்கு வந்து X2 ஸ்கொயர், ரெண்டுமே கப்பலாக இருக்கா அப்படின்னா ஹாஃப் கே டேஷ். கே டேஷ் என்ன இருக்குது, இந்த இடத்துல கப்பலாக இருக்கலாம், ரெண்டுமே கப்பலாக இருக்கா. அப்போ கே டேஷ் X1 மைனஸ் X2, X1 மைனஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கழிச்சிடும், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கழிச்சிடும், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இதை கழிச்சிடலாம். அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? சரி, இது ரொம்ப முக்கியமானதுப்பா. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனில் டூ கப்புள்டு ஆசிலேட்டரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்கல. இந்த மாதிரி ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, என்ன பண்ண போறோம்னா, இது தெரியும், T தெரியும், V தெரியும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா L equal to T minus V. ரைட்டா? நம்ம இதை வந்து போட்டோம்னா கண்டிப்பாக வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் நான் அப்படி போக போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணி தான் போக போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் டெரிவேஷன் எது இருக்கோ அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். என்ன கிளாஸ் மாதிரி நடத்தணும்னா 1 ஹவருக்கு மேலே ஆகும். என் செல்லையும் ஸ்டோரேஜ் கிடையாது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ T minus V கண்டுபிடிக்க போகிறோம். T minus V தெரியும், இந்த இடத்துல இதையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணி கிடைக்கும் கிடைச்சிடும், லெக்ராஞ்சியும் கிடைச்சிடும். அப்போ இதில் வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம், நமக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும், d by dt dou L by dou q k dot, that is in x dot minus dou L by dou x equal to 0. இதில் ஒவ்வொன்றா எல்ல சப்ஸ்டியூட் பண்ணி x with respect to x dash and t இதெல்லாம் பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா m x1 டபுள் டாட் ப்ளஸ்
kx1 plus k dash x1 minus x2 equal to 0. So next m x2 double dot plus k x2 minus k dash x1 minus x2 equal to 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து எப்படி வந்துச்சுன்னா இதை சால்வ் பண்ணல நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும், ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரி, எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து x1க்கு இது x2க்கு, இது வந்து பாருங்க மைனஸ் k1 இருக்கு, இது வந்து சார் மைனஸ் k dash இருக்கு, ப்ளஸ் k dash இருக்கு, ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிச்சு, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி டூ கப்புள்டு ஆசிலேட்டர் கிடைச்சிச்சு. இது என்ன பண்ணுவோம், அகைன் வந்து இது வந்து என்ன ஆர்டரில் இருக்குது, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து சால்வ் பண்ணுவோம். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி சால்வ் பண்ண தெரியும். காம்ப்ளிமெண்ட் இன்டெக்ரல் பர்டிகுலர் சாரி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண என்ன வருது பார்த்தீங்கன்னா, சால்வ் பண்ண கிடைக்கும் x1 equal to a1 ei omega t, x2 equal to a2 ei omega t. சரியா? இந்த ரெண்டுமே சால்வ் பண்ணால் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இந்த மாதிரி கிடைக்கும் பார்த்தீங்களா சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கேட்க சான்சஸ் இருக்கு. ஏதாவது ஒரு இந்த இதான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாவது டிஃபரன்ஷியல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அது கொடுத்துருந்து அதோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுதான் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம், மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லேயும் படிச்சிருக்கோம். அதை சால்வ் பண்ணால் இந்த மாதிரி தான் கிடைக்கும், குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேயே வரும். சரியா? சரி, இது ரெண்டாவது சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒமேகா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே டேஷ் பை எம். இதை சொல்லிக்கோங்க பாருங்க, ஒமேகா நாட் அப்படின்னா அதாவது ஆசிலேட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ் ஈக்குவல் டு கே பை எம். இது வந்து அசம்ஷன் நம்ம எழுதுறோம். அப்போ இது பார்த்தீங்கன்னா கப்புள்டு, அதாவது இது வந்து கப்புள்டு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிறதுக்கு முன்னாடி கப்புள்டு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்குமே ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். இது பார்த்தீங்கன்னா கப்புள்டு ஆகிருக்கு, ரெண்டுமே சேர்ந்து ஆசிலேட் ஆகுது பார்த்தீங்கன்னா. அப்போ ஏற்படக்கூடிய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே டேஷ் பை எம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அப்போ இந்த ஒமேகா சி ஸ்கொயர் வந்து கே டேஷ் பை எம் எழுதியாச்சு. இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒமேகா வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள அந்த ஒமேகா வேல்யூ வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஒமேகா வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு plus or minus omega naught and omega is equal to plus or minus root of omega naught square plus 2 omega c square. Yeah, the frequency of oscillation. Then இதை நமக்கு என்ன தெரியும், x1 and x2 நம்ம கண்டுபிடிச்சோம். இதை வந்து இந்த ஃபார்மேட் எழுதணும், இந்த cos and sin ஃபார்மேட் எழுதணும். எப்படி எழுதிக்கலாம், அப்போ x1 is equal to a1 cos omega 1 t plus pi 1 plus a2 cos omega 2 plus omega t 2 plus pi 2. இதில் pi 1 pi 2 அப்படிங்கிறது ஃபேஸ். சரியா? ஃபேஸ். நெக்ஸ்ட் x2 is equal to a1 cos omega 1 t plus pi 1 minus a2 cos omega 2 t plus pi. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் ஃபர்தராக நம்ம வந்து நார்மல் மோட்ஸ், இந்த நார்மல் கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ரைட்டா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் a1 equal to 0 அண்டு a1 equal to 0 அண்டு a2 equal to 0 இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்க போகிறோம். அப்போ a1 is equal to 0 அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும், இதில் இந்த டேர்ம் 0 ஆயிரும், இது இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ x1 is equal to a2 cos omega 2 t plus pi 2 இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் பாருங்க x2 is equal to இது 0, a1 is equal to 0 எடுத்துட்டோம்னா minus a2 cos omega 2 t plus pi 2 இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து a1 0 போட்டோம், அடுத்து a2 0 போட்டோம், இந்த ரெண்டு டேர்ம் கொலாப்ஸ் ஆகிடும், இந்த ரெண்டு டேர்ம் கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டாம் டேர்மாக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். சரி, எடுத்துக்கிட்டு இதில் இந்த இந்த a1 and a2 equal to 0 போட்டோமா, அப்போ a1 equal to 0 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it means two masses oscillate together opposite direction in the phase difference is pi. ரொம்ப முக்கியமானது, டூ கப்புள்டு ஆசிலேட்டர்ல ஆப்போசிட் டைரக்ஷன் ஆசிலேட் ஆகுது அப்படின்னா அதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை. ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை. இதே இது a2 equal to 0 போட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் படிக்க பார்த்தீங்களா, இந்த a1 a2 கிடைக்கும். இப்போ என்ன அர்த்தம்னா, இட் மீன்ஸ் டூ மாசஸ் ஆசிலேட் டுகெதர் வித் இன் ஃபேஸ் அப்படின்னா
0 இன்ஃபிளேஷன் 0 ரைட்டா. அப்போ இதோட இப்போ வந்து A1 சாரி A2 0ங்கிறப்ப A1ஓட வேல்யூ கிடைக்கும்னா அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ω1 அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சரியா. அப்போ இந்த டேர்முக்கு வந்து என்ன சொல்லுது ω2 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ரைட்டா. ω1 and ω2 ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the two such modes of oscillations involving a single frequency are called normal modes of vibration. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ரெண்டு பார்ட்டிகளுமே ஆசிலேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஆசிலேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா. ஆல்ரெடி நம்ம நினைச்சுன்னா சூப்பர் பொசிஷன் ஒன்று கொண்டு மேற்படுறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குல்ல. அந்த two such modes of oscillations involving the single frequency modes is nothing but இந்த மாதிரி the modes in the single frequency are called the normal modes of a vibration. Now x1 and x2 the vibration of the same frequency. The x1 x2 இருக்கு பாத்தீங்கன்னா அந்த x1 x2 பாத்தீங்கன்னா vibrate in the same frequency oscillate ஆகும்னா அதான மீனிங். சரி, now இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஈக்குவேஷன் எடுத்து அகைன் சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டைரக்டா எழுதிருக்கேன். அப்ப புதுசா ஒரு கோஆர்டினேட்ஸ் இன்ட்ரோ듀ce பண்ணும்போதுன்னா x1 equal to capital X1 equal to x1 plus x2 by 2. இன்னொன்று x2 equal to x1 minus x2 by 2. ரைட்டா. ரெண்டு கோஆர்டினேட்ஸ் இன்ட்ரோ듀ce பண்ணுவோம். இதுல இந்த கோஆர்டினேட்ஸ் x1 and x2 which is called same normal coordinates. ரொம்ப முக்கியமானது நார்மல் கோஆர்டினேட்ஸ். அப்ப x1ங்கிறது இந்த நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த இது இல்லாட்டி இது இந்த ரெண்டுல ஏதாவது எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ணனும்னா நமக்கு என்ன கிடைக்கும் x1 plus x2 அப்படிங்கறப்ப வந்து x1 plus x2 by 2 பாத்தீங்கன்னா x1 which is called as normal coordinates. இது பாத்தீங்கன்னா இது அதுதான் x1 minus x2 by 2 அப்படின்னா நார்மல் கோஆர்டினேட்ஸ். x1 x2 is normal coordinates. ரொம்ப முக்கியமா x1 ன்னா x2ங்கிறது ஈக்குவல் இத பச்சைல கேட்பாங்க. நார்மல் கோஆர்டினேட்ஸ் என்னன்னு. சரியா. இதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் அப்படி பாத்தீங்கன்னா asymmetric vibration and symmetric vibration. Symmetric vibration of coordinates and non-symmetric, that is asymmetric. ரைட்டா. அப்ப கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப x1 equal to x2 அப்படின்னு இப்ப இந்த x1 equal to x2 னா இந்த வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல் இடையில இங்க இருக்கிற x1 உம் இங்க இருக்கிற x2 உம் அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்குல x1 டிஸ்பிளேஸ்மென்ட் and x2 டிஸ்பிளேஸ்மென்ட் அது ஈக்குவல் அப்படிங்கற பட்சத்துல which is called symmetric stretching. சரியா. stretching is nothing but vibration. symmetric vibration பாத்தீங்கன்னா x1 equal to x2 அப்படினு போட்டா என்ன ஆகும், இது ஏதாவது ஒன்னு இது equal to இது போட்டா என்ன ஆகும். அப்ப x1 equal to 2x1 by 2 அப்ப என்ன ஆகும் x1 equal அப்ப இது x1 க்கு பதிலா எங்க x1 போட்டா எனக்கு 2x1 கிடைக்கும். அப்ப ரெண்டுமே கேன்சல் பண்ணா x1 கிடைக்கும். இது x1 x2 க்கு பதிலா x1 போட்டா என்ன ஆகும், சாரி x1 க்கு பதிலா x2 போட்டா என்ன ஆகும் 2x1 அப்ப x2. ரைட்டா. அப்ப x capital x1 equal to x1 small x1 and small x2 equal to small x2. சரி, both are the same. நெக்ஸ்ட் இதுல போட்டா என்ன ஆகும் பாருங்க, x1 equal to x2 போட்டா என்ன ஆகும் 0. அப்ப x2 equal to 0. சரியா கண்டிஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ப இந்த நேரத்துல அதோட ஆசிலேஷன் பாத்தீங்கன்னா ω1 equal to root of k by m. அப்ப எப்படி எழுதணும், எப்படி क्वेश्चन கேட்பாங்க at symmetric vibration வந்து symmetric modes அதோட frequency என்னன்னு கேட்டாங்கன்னா ω equal to k by m. ஏன்னா இந்த நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆனா நம்ம குழப்பறதுக்காண்டி வேற மாதிரி ஃபார்முலா கொடுப்பாங்க. அது என்ன நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்ப இது வந்து சிமெட்ரிக் பாத்தீங்கன்னா இதே மாதிரி அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங், தட் இஸ் அசிமெட்ரிக் வைப்ரேஷன்ல அசிமெட்ரிக் மோட்ல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா x1 equal to minus x2 minus x2. அது என்ன minus x2? அப்ப சிமெட்ரிக் என்ன, இந்த பார்ட்டிகிள் வந்து இப்படி மூவ் ஆகும், இந்த பார்ட்டிகிள் இப்படி மூவ். இது வந்து சிமெட்ரிக். அசிமெட்ரிக்னா ரெண்டு பார்ட்டிகிள் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இந்த பக்கம் போச்சுன்னா இது இந்த பக்கம் வந்துடும். அப்ப என்ன பண்ணலாம், இது வந்து இப்போ x1 இருக்குன்னா இங்கிட்டு வரும்போது என்ன minus x2 தானே. அப்ப x1 equal to minus x2 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப x1 equal to x1 minus x2 plus x2 by 2 என்ன இது வந்து 0. அப்ப x2 என்ன வரும், இந்த x1 சரி. அப்ப x1 க்கு என்ன பண்ணலாம் minus x2. அப்ப minus 2x2 by 2 அப்ப என்ன வரும், ரெண்டுமே கேன்சல். அப்ப minus x1 or x2 சரி minus x2 or x1 இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு இதோட இந்த நேரத்தில் அசிமெட்ரிக் வைப்ரேஷன் மோட்ல அசிமெட்ரிக் மோட் இதோட வைப்ரேஷன் அதோட ஆசிலேஷன் என்னன்னா frequency of oscillation ω2 equal to root of k plus 2k dash by m. ரொம்ப முக்கியமான நம்ம இவ்வளவு நேரம் டெரிவேஷன் வளவளான்னு போட்டதுல முக்கியம் இல்லை. இல்ல நார்மலா இது இந்த கோஆர்டினேட்ஸ் நார்மல் கோஆர்டினேட்ஸ் 2 அப்புறம் இந்த சொல்யூஷன் இது
இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்தா இது மட்டும் தெரிஞ்சிட்டாலே நம்ம ஈஸியா வந்து மனப்பாடம் இந்த இடத்துல இது நீங்க வேற எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவை. நார்மல் மோட்ஸ் அண்ட் நார்மல் கோஆர்டினேட்ஸ் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, அப்புறம் இந்த சொல்யூஷன், இந்த ஈக்குவேஷன், இந்த சொல்யூஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒமேகா 2 இந்த சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் மோட்ல அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ x1 = x2 x1 = -x2 அப்படிங்கிறத நீங்க ரொம்ப புரிஞ்சு பார்த்துக்கணும். சரியா? இதுதான் நார்மல் மோட்ஸ் அண்ட் நார்மல் கோஆர்டினேட்ஸ் கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா செகுலர் ஈக்குவேஷனை வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம், ட்ரைடாமிக் மாலிகுல் இதெல்லாம் பார்க்கலாம். சரியா? நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.